அது போட்டியே இல்லை ப்ரோ. விஜய் சார் வந்து அவர் எங்கேயோ இருக்காரு. எங்கள் அண்ணனோட பராசக்தி ஆடியோ லான்ச் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப ஆசைப்பட்டு எப்போடா வரும்னு காத்திருந்து ஒரு வழியாக டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ போராட்டம், அதுக்கப்புறம் எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படா அவரை பார்க்க போகிறோம், அவர் ஸ்பீச் எப்படா கேட்க போகிறோன்னு. அவர் ஸ்பீச்சுக்காக தான் முக்கால்வாசி. ஏன்னா வந்து அவர் ஸ்பீச் ஒவ்வொன்றுமே வந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எங்கள் மைண்டுக்குள்ளே வந்து அடுத்த படம் வர வரைக்கும் அதை வச்சு தான் நகர்த்தி கொண்டு போவோம் லைஃபவே. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவர் இதுலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வருத்தப்பட ஆளி பசங்க படம் வந்ததுலேருந்து ரொம்ப தீவிர ரசிகன் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அப்போ தான் மன்றன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அருமையாக கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும். ஆனால் எந்த பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் அண்ணன் கூட நாங்கள் எப்போயுமே நிற்போம். இங்கே இருக்கிறது எஸ்கே ஃபேன்ஸு யாரு எஸ்கே ஃபேன்ஸே கிடையாது அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். அவ்வளோ பேரும் எஸ்கே ரொம்ப விரும்பினவங்க. இன்னைக்கு என்ன அவர் வந்து என்ன பேச போறாருன்னா, அவர் வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் ஒவ்வொரு தத்துவம் சொல்லுவார். அவர் சொல்கிற தத்துவம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தத்துவத்தை மைண்டில் எடுத்துட்டு நாங்கள் பாட்டு வாழ்க்கை நோக்கி அதை போய்கிட்டே இருப்போம். அது போட்டியே இல்லை ப்ரோ. விஜய் சார் வந்து அவர் எங்கேயோ இருக்காரு. அண்ணன் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் கூட நாங்கள் நிற்போம். அவர் வந்து கடைசி படம் நல்லபடியாக ஓடி நல்லா போட்டோம். அதுக்காக வந்து எங்கள் படம் வந்து நல்லா சிறப்பாக போகும். அது வந்து எந்த மாற்றமே கிடையாது. அவர் அங்கே இருக்கட்டும், அண்ணன் தான், தம்பி தான் போன ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த சண்டைலாம் எதுக்குன்னே தெரியல. ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம அதில் தலையிட வேணாம். அண்ணன் தான், தம்பி தான், அந்த வார்த்தை தான் எப்பவுமே. அமரன் வந்து ரியல் ஸ்டோரி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இதுவுமே ரியல் ஸ்டோரி. ரியல் ஸ்டோரியா எடுத்து பண்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? ரியல் ஸ்டோரி எடுத்து பண்றாருன்னா மக்களுக்கு அந்த மாதிரி ரியல் ஸ்டோரியை வெளியே கொண்டு வரணுன்றது தான் அவர் நோக்கம். புது அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் புதுசா மக்களுக்கு தெரிய வைக்கணும். உண்மை கதையை எடுத்து வெளியே சொல்லணும். அமரன்ல வந்து முகுந்த்னு சொல்லி அவரோட ஹிஸ்டரியை சொன்னாங்க. பராசக்தியில வந்து இப்போ வந்து 1967 நடந்த இந்தி போராட்டத்தை பத்தி அண்ணன் எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் மக்களுக்கு கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒண்ணு. அதனால அண்ணன் பண்றது ஒவ்வொன்றுமே நல்லதா தான் இருக்கு. யாரையுமே வந்து கெட்ட பழக்கத்துக்குள்ள போற மாதிரி எதுவுமே சொல்றது கிடையாது. சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரத்தம் சிந்துற மாதிரி காட்சிகள், அது மாதிரி ரொம்ப வயிறது, ரொம்ப டபுள் மீனிங்லாம் பேசுறது கிடையாது. நல்ல படம் கொடுப்பாரு, நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். அடுத்து யாரு கூட பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்து சார் வெங்கட் பிரபு சார் எடுக்கிறாரு அண்ணனுக்கு. அது பயங்கரமா வரும். சிபி சக்கரவர்த்தி சார் எடுக்கிறாருன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. அவர்கிட்ட பார்ப்போம்.